மண்ணின் அடிப்படையில் வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து ஆதரவு கொடுக்க தயார். அந்த புரிந்துணர்வை ஏற்படுத்த வேணும். போலியான ஒரு ஒரு கதிரைக்கான ஒரு விஷயமாக மட்டும் இதை பார்க்குறது என்றால் மக்கள் இவ்வளத்துக்கு இந்த 6 மாதத்துக்குள்ளே வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்த ஆணையை சரிப்படுத்தி ஒரு மிக மகத்தான ஒரு ஆணையை தமிழ் தேசியத்துக்கு கொடுத்ததுக்கு துரோகம் அளிக்கிறதாக இருக்கு. அதுக்கு ஒரு பெருமதி இருக்கணுமே. இன்றைக்கு வந்து முழு பேரும் வந்து வடகிழக்கில் வந்து ஒரு மகத்தான ஆணை தமிழ் தேசியத்துக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கணுமே. அப்போ அதே அர்த்தமாக வந்து கொண்டு ஒரு புரிந்துணர்வை வந்து ஏற்படுத்துகிற இடத்துல வந்து எங்களோட பூர்ண பங்களிப்பு வந்து இருக்கும். அது கட்டாயம் நடக்கணும். இது என்ன பொறுத்தவரையில் வந்து நாங்கள் அந்த அடிப்படையில் தான் மக்கள்கிட்ட போடணும். அப்படி ஏற்படுத்தப்படாட்டி என்ன உங்களோட நிலைப்பாடு? ஏற்பட வேணும். ஏன் வரக்கூடாது? என்ன பிரச்சனை? உங்களுக்கு மக்கள்கிட்ட நலன்தான் பிரச்சனைண்டா அது என்ன பிரச்சனை? நகரில் வழங்கி உங்களுக்கு மக்கள் கொடுத்த ஆணைக்கு நேர்மையாக நடந்து கொள்றதுதான் உங்களோட நோக்கமாண்டா. நீங்கள் வந்து ஒற்றையாட்சியை நிராகரிக்க தயாரண்டா, நீங்களும் சமஷ்டி தானண்டா, நீங்கள் சிங்கள பேரினவாதத்துக்கு உண்மையிலே எதிரண்டா, என்ன பிரச்சனை ஒன்று சேர்றதுக்கு? என்ன பிரச்சனை? ஒரு கொள்கையின் அடிப்படையில் வந்து எழுத்து மூலமான ஒரு புரிந்துணர்வானதுக்கு அப்படி வெராட்டிக்கு ஏன் அப்படி நாங்கள் அப்படி வராதுன்னு நினைப்பான். ஒரு எல்லாரும் அனுபவப்பட்ட வந்து ஒரு மக்கள் சரியா ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கொடுத்திருக்கு தானே. அதுல இருந்து கொஞ்சம் பாடங்கள் கற்றுக்கொண்டிருந்தால் அந்த புரிதலும் வராமல் இருக்க முடியாது. அவர் தானே சொல்றார். அவர் முதல் சொல்லணும் ஏன் வந்து பேச்சுவார்த்தை முடிச்சாண்டு, ஏன் பேச்சுவார்த்தை முடிச்சாண்டு அவர் தான் முதல் சொல்லணும் விளக்கத்தை. அதை முதல் விளங்கப்படுத்த சொல்லுங்க.